மும்பையை தட்டி தூக்கி பஞ்சாப் அணி ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. நேற்று வேற லெவலான ஒரு மேட்சுங்க. நேற்று மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எல்லாருமே இருந்தோம். ஏன்னா மழை நல்லா வந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு தான் மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று மேட்சுக்கு எக்கச்சக்கமான ப்ரெடிஷன்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த ப்ரெடிஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயர் கண்டினியூஸாக 2 மேட்ச் தோக்க மாட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவும் உண்மையாயிருச்சு. மோடி ஸ்டேடியம்னாலே மும்பைக்கு பீடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்சும் தோத்தாச்சு. நேற்று மும்பையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நேற்று மேட்ச்சில் ஸ்கோர்லாம் 220க்கு மேலே வரும் அப்படின்னு தான் நினச்சோம். கடைசியில் விக்கெட் போனங்காட்டிக்கு கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் தலா 44 ரன் அடிச்சிருந்தாங்க. கடைசியாக வந்தால் நமந்தீரம் 37 ரன் அடிச்சாப்ல. அப்படி இப்படின்ட்டு 20 ஓவருக்கு 203ங்க 204 அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட தான் பஞ்சாப் கிளம்புறாங்க. பிரப்சிம்ரனோட விக்கெட் ஸ்டார்டிங்லேயே போனாலும் அடுத்து வந்தவங்க எல்லாருமே ஒரு நிதானமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. போன மேட்ச் கேவலமாக தோத்தாங்க, விக்கெட்ஸ் நிறைய விட்டாங்க இல்லையா? இந்த மேட்ச் நிதானமாக விளையாண்டு விக்கெட்ஸ் கொஞ்சம் மலமலன்னு போகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ஆகட்டும், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் டாப் நாச்சுங்க. பும்ரா ஓவரில் இந்த சீசனில் விக்கெட் வராத டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் போயிருக்காங்க. ஆர்சிபி கூடயும் இவர் விக்கெட் எடுக்கல, இப்போ பஞ்சாப் கூடயும் நேற்று நடந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல. அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 87 ரன் அடிச்சாரு. அவரே நின்று மேட்ச் ஜெயிக்கவும் வச்சாரு. மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தயவு செஞ்சு ஃபீலிங் எல்லாம் விடுங்க. இது வரைக்கும் மும்பை 5 கப் அடிச்சிருக்காங்க. உள்ள போன 2 ஃபைனலிஸ்ட்டுமே இது வரைக்கும் கப்பே அடிக்கலங்க. அதனால ஆர்சிபியோ இல்ல பஞ்சாபோ 2 பேர்ல யாராச்சும் கப் அடிச்சா நல்லா தானே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க.